அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இவ தாங்க எங்கள் வீட்டு மூத்த பிள்ளைங்க. பேர் ஐஸ்வர்யான்னு வச்சேங்க. அவளுக்கு பேர் வச்ச நேரம் ஐஸ்வர்யம் கொட்டு 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 கொட்டுன்னு கொட்டுதோ இல்லையோ, இவ குலைக்கிற கோலை காது கொடுத்து கேட்க முடியலங்க. பாருங்க, இவன் மூத்த பிள்ளை, இவன் ரெண்டாவது பையன். பேர் அமுதன். அப்பா அமுதன்னு அமைதியாக இருப்பான்னு சொல்லி வச்சாயே, அதுக்கு மேலே சேட்டை பண்ணுறாங்க இந்த அமுதன் சொல்கிற பையன். வாங்க மூணாவது ஆளை போய் பார்க்கலாம். இவங்க ரெண்டு பேர்த்தையும் வெளியில் விட்டால், இங்கே பாருங்கள், ஒரு நோஞ்சானை கூட்டிகிட்டு வந்திருக்காப்புல. இவனுக்கு நான் பேர் வீரையான்னு வச்சுருக்கேங்க. இது மட்டுமாங்க, ரோட்டில் போகிற நாய்க்குட்டியை ஃபுல்லாக இந்த ஐஸ்வர்யாவும் அமுதனும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. வேறு வழி இல்லைன்னா அதுகளுக்கும் சோத்தை வடித்து போட்டுட்ருக்குறேங்க. வாங்க இன்னும் நம்ம வீட்டு பிள்ளைகளெல்லாம் போய் பார்க்கலாம். இவங்க பேர் தாங்க சிம்பா. இவன் சரியான சேட்டக்கார பயப்பில்லைங்க. இவனை மட்டும்தான் கொஞ்சோன்னு ரொம்ப வெறி பிடிச்சி போய் திரிவாங்க. பாருங்கள், அவளை பெற்ற அம்மாக்காரியை பாருங்கள். இவ பேர் முஃபிங்க. இவ பார்த்திங்கன்னா மகனை கொஞ்சனம்னா போதும், பொறுக்காது இவளும் ஒடியாந்துருவாங்க. பாருங்க அடுத்து ஒருத்தன் புதுசாக வந்திருக்கிறான். இவன் 1 மாதம்தான் ஆகுது. இவளுக்கு பேர் லூலுங்க. பாருங்க, வாங்க அடுத்து நம்ம பிள்ளைய போய் பார்க்கலாம். இவங்க பேர் தாங்க குழலி. இவங்களுக்கு டெலிவரி ஆனதுலேருந்து இவங்களுக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை. இருந்தாலும் கொஞ்சம் நடக்க முடியாமல் இருந்தால் ஆஸ்பத்திரி ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் இவளுக்கு பிசியோதெரப்பிலாம் பண்ண சொன்னாங்க. டெய்லி இவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி இப்போ தாங்க கொஞ்சம் நல்லா இருக்கிறாங்க. அவளுடைய குட்டி தாங்க இவ ஸ்ரேயாங்க. இன்னொருத்தி பேர் ஆஷாங்க. இன்னும் 4 பேர் வெளியில் எங்கிட்ட போய் சுற்றுறாங்கங்க. இது ஃபுல்லாக என்னுடைய குழந்தைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் எனக்கு லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.